இல்ல இது வந்து உங்களுக்கு 8,000 7,400 இருக்கும்போது, இனிமேல் தங்கம் ஏறுவதற்கு வாய்ப்பே இல்ல. எல்லாரும் கொண்டு போய் ஷேர்ல போடுங்கன்னாங்க. அப்புறம் 8,000 வரும்போது தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது சிப்ல போடுன்னாங்க. அப்புறமா தங்கம் கொஞ்சமா ஏறுது கோல்டு பில போடுன்னாங்க. ஆக மொத்தத்துல இவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு ரூ. 9,100 வந்துருச்சு. அது தங்கம் குறையவே குறையாது. ஏறிட்டு தான் இருக்கும். இது வந்து ரூ. 400 ஏறும், ரூ. 40 குறையும். அவ்வளோதான் இந்த ஃப்ளக்சுவேஷன் போகுமாறு. அது மட்டும் இல்லாம இப்ப குரு வந்து திருப்பி மிதுனத்துல இருந்து மிதுனத்துக்கு போய் வேகமா கடகத்துக்கு இறங்குது. கடகம் வந்து குருவினுடைய உச்ச வீடு. இங்க இங்க வந்து சனி வந்து உட்கார்ந்திருக்கு எங்க குருவினுடைய வீட்ல. தங்கத்தினுடைய இடமே அந்த குரு தான். அப்ப இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும். கண்டிப்பாக கோல்டு ரேட் ரொம்ப அளவுல ஹைக் போகும். வாங்குறவங்க கோல்டா வாங்கி வச்சுக்கங்க. இந்த கோல்டு பி வாங்குறத பத்தி எனக்கு நாலேட்ஜ் இல்ல. மேக்ஸிமம் வந்து பிசிக்கல் கோல்டா கையில பார்க்கக்கூடிய தங்கமா வாங்கி வச்சுக்கிறது. நம்ம ஊருக்கு அதான் சரி. இல்லீங்களா? நம்ம என்ன ஒண்ணுமில்லாம நம்ம ஒரு மோ க மோ இது கிடைச்சா மோதிரமா போட்டுக்க வேண்டியது தான், செயினா போட்டுக்க வேண்டியதான்ற மாரி தங்கத்து மேல நீங்க கண்டிப்பா முதலீடு செய்யலாம். இந்த இடத்துல வந்து கூடும் குறையுன்றத பத்தி கவலை இல்ல. ஏன்னா, நீங்க வந்து தங்க வியாபாரம் பண்ண போறதில்ல. இல்லீங்களா? நம்ம தங்கம் வாங்கி வச்சோம்னா, அது எத்தன வருஷம் கழிச்சு விற்போம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு குடுக்க போறோம். எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் படிக்க வைக்க போறோம் பேங்க்ல இல்லீங்களா? அதுதானே தவிர தங்கத்துக்கு அதுக்கு தவிர நம்ம வேல்யூ கிடையாது. அதனால எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்கி போடலாம். அதனால தங்கம் கண்டிப்பா கூடும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்குது. தங்கம் குறையும். அதா அத அதல பாதாளத்துக்கு போயிரும். பாதியா போயிரும்னு சொல்றதுக்குலாம் இங்க வாய்ப்புகள் இல்ல.